இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் இப்ப விமானிகள் தாடி வைக்க தடை. இப்ப சில பைலட் கூட சொல்லலாம், நான் தாடி வச்சு தான் ஓட்டுவேன், ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியும் அந்த விமானத்துல கிளம்பும் போது இந்த ஆக்சிஜன் டிராப் ஆச்சுன்னா மேல இருந்து ஒரு இது டிராப் ஆகும். அந்த கவரு, ஆக்சிஜன் கவரு, அதை எடுத்து மாட்டணும். அதை எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாசிச்சிட்டோம்னா அந்த கண்ட்ரோல் கிடைச்சிடும். அந்த ஆக்சிஜன் டிராப் அவுட் வந்து பாடி கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது பைலட்டுக்கும் உண்டு. பைலட்டுக்கு பேசஞ்சருக்கு தாடி வைக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் மட்டும் சார்ந்தது. ஆனா பைலட்டுக்கு தாடி வச்சிருந்தா என்ன பிரச்சனை வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் கவரை போடும் பொழுது அது சரியா ஃபிட் ஆகாம ஒரு தின்னு விஷயத்துல ஒரு டிஃபிசிட் ஆகி அவர் பிரெயின் ஒரு ஷார்ட் டைம் ஆடிடுச்சுன்னா அதனால ஒரு பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டு விமானிகள் கண்டிப்பாக தாடி வைக்க கூடாதுன்னு சொல்லி விமான நிறுவனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர். இதே ஆக்சிஜன் டிராப் உள்ளே வரும், பேசஞ்சர்ஸும் போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் கம்பல் பண்ணல. ஆனா விமானிகளுக்கு கம்பல் பண்றேன், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனா பாக்குறேன். இது இவ்வளவு யோசிக்கிறாங்க விமான நிறுவனங்கள்ங்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நம்ம பதிவு செய்யணும். இந்த அளவுக்கு நுண்ணியமா யோசிக்கிறாங்கிற விஷயத்த. ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், முதல்ல நான் இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதில் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, முதல்ல நீங்க மாட்டிட்டு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் மாட்டணும்பாங்க. நார்மலா குழந்தைங்களை காப்பாற்றுறது நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஒரு செகண்ட் அதை அந்த இவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு புரிந்தது, ஏன்னா அதில் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டைம் இருக்கும். நீங்க குழந்தைய மாட்டிட்டு இருக்கும்போது நீங்க போயிடலாம். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முதல்ல உங்களை காப்பாற்றி அடுத்த செகண்ட்ல நீங்க குழந்தைய காப்பாற்றணும். என்ன குழந்தையால உங்களை காப்பாற்ற முடியாது. இதுக்காக அதையுமே ரொம்ப கான்செப்டுவலா யோசிச்சு அதே அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு வருது. நீங்க ஃபிளைட்ல போகும்போது கேட்கலாம். விமானிகள் நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுக்கு எதிராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நீங்க அதிகமான ஃபிளைட்ஸ், அதிகமான டிராவல் டைம், அவங்களுக்கு நிறைய ஃபேட்டிக், நிறைய சேலஞ்சஸ் எக்கனாமியில் அந்த ஒரு ஃப்ளைட்டை மெயின்டைன் பண்றதில்ல, டைமிங் மெயின்டைன் பண்றதில்ல. ஸோ ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்காராக சமுதாயத்தில் ஃப்ளைட்ல இருக்கு. ஸோ விமானிகள் தாடி வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க கூட மக்களுக்காக தாடி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.